அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்றைய காணொலியில் காண விரும்புவது நம் தமிழ் மக்களின் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் ஆடிப்பெருக்கு விழாவினை பற்றி இந்த ஒரு சிறப்பு தொகுப்பினை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். அவர்களுக்கான வழிக்கு செல்லாமல் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த ஆடிப்பெருக்கு விழாவானது முழுக்க நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் நாளாக தமிழக மக்களால் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு முக்கியமான பண்டிகையாகும். ஆடிப்பெருக்கு பண்டிகை ஒவ்வொரு நாளும் மக்கள் மனதில் மற்றற்ற மகிழ்ச்சி அனைத்தும் குடும்பங்களும் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்று இறைவனை மனதார வேண்டிக் கொள்வார்கள். ஆடிப்பெருக்கு என்பது பழங்காலத்திலிருந்து நம்மளுடைய முன்னோர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு பெரும் மகிழ்ச்சி பொங்க நிறைந்திருக்கின்ற நாளாகும். இந்த ஆடிப்பெருக்கு நாளாகும். சரி, இந்த ஆடிப்பெருக்கு என்ன என்பது பற்றி நீங்கள் கேட்கலாம். ஆடிப்பெருக்கு என்பது குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து நதிகளும் முன்னொரு காலத்தில் மிகவும் வறண்ட நிலையை அடைந்து இதனால் பயிர் விவசாயம் செய்து கொண்டிருந்தவர்கள் அனைத்து பேர்களின் பயிர்களும் விவசாயம் அந்த பயிர்கள் கருங்கிவிட்டது. இப்படி ஒவ்வொரு முறையும் கருகிவிட்டு மனவேதனை அடைந்து விவசாயிகள் சிவபெருமானுக்கு படையல் செய்து படையலிட்டு இனிமேல் எங்களால் வெப்பம் தாங்க முடியாது, உங்கள் மனம் குளிர்ந்து எங்களுடைய மனதை குளிர அருள் புரிய வேண்டும் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து வேண்டுகோள் விடுக்கின்றனர். அப்போது அங்கிருந்து வெப்பமானது சற்று நேரத்தில் குறைந்து ஒரு அடர்ந்த இருள் சூழ்ந்தது போன்று கார்மேகம் மழை மேகமாக உருவாகி இது ஆடி மாதத்தில் தொடக்கத்தில் இருந்து இந்த கார்மேகம் உருவானது. தினசரி அதிக அளவிலான மழை பொழிவு எந்த ஒரு மாதமும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் தொடக்கத்தில் இருந்து ஆடி மாதம் முடியும் வரை தமிழ்நாட்டில் அனைத்து நீர்நிலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அது அனைத்து விவசாயிகளின் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இறைவன் மனதார அவருக்கு அவர் குலதெய்வத்தை இந்த மக்கள் வணங்கி கொண்டனர். இப்படி வெள்ளம் பெருக்கெடுத்த நாளானது இந்த ஆடிப்பெருக்கு ஆடி 18 நாள் ஆகும். இதுவே காலப்போக்கில் ஆடிப்பெருக்கு ஆடி 18 ஆடி நோன்பு என்று பல்வேறு பெயர்களை கொண்டு மக்களால் அழைக்கப்பட்டது. இதனால் பயிர்கள் முப்போகம் செழித்து வளர்ந்தது. பொதுவாக ஆடிப்பெருக்கு 18ஆம் தேதி நீங்கள் ஒரு விதைத்தால் அது தை மாதத்தில் நன்றாக ஒரு அறுவடைக்கு தயாராகும் என்பது தமிழக விவசாயிகளின் மனதில் உள்ள ஒரு நிகழ்வாகும். குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நதிகளையுமே தங்கள் வீட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண் குழந்தை எப்படி நேசிக்கிறோமோ அதுபோல அந்த நதியினையும் நேசித்து அதற்கு தேவையான அனைத்து பூஜைகளும் செய்து அதற்கு உரிய மரியாதை செலுத்துவோம். இந்த ஆடிப்பெருக்கென்று நம் ஊரில் உள்ள ஆற்றங்கரையில், அதாவது மேட்டூர் போன்ற புனித ஆற்றங்கரையில் புதிதாக திருமணமான ஆண் ஆகிய பெண்கள் இந்த ஆற்றங்கரையில் தாலியை மாற்றிக்கொள்வர். அதாவது பழைய தாலியாக இருந்த கயிற்றை ஆற்றில் விட்டுவிட்டு புதிய தாலிக்கயிறு மஞ்சள் குங்குமம் சேர்த்து கொண்டு அதனை புதிதாக கட்டிக்கொள்வார்கள் இந்த பெண்கள். இது ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆடிப்பெருக்கு காலத்தில் நடைபெறும் முக்கிய நிகழ்வாக சுமங்கலி பெண்கள் கருதுகின்றனர். ஆடிப்பெருக்கு காலத்தில், அதாவது காவிரி தாய் கருவுற்று இருப்பதாக ஐதீகம் கூறுகிறது. இந்த ஆடிப்பெருக்கு காலத்தில் விவசாயம் தொடங்கினால் விவசாயிகள் வாழ்க்கை சிறப்பாக நடைபெறும் என்பது உண்மை. இந்த உண்மை விரைவில் பொய்த்து போன காரணத்தால் என்ன கூற வருகிறேன் என்றால், ஆடியில் பருவமழை தவறியதால் ஆடியில் விதைப்பதை ஐப்பசி புரட்டாசி போன்ற மாதங்களுக்கு தள்ளி போகிறது. தற்போது இந்த ஆடி மாதங்களில் நிகழ்ச்சிகள், அதாவது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில்லை. இந்த ஆடியில் சுப காரியங்களும் நடத்துவது கிடையாது. இந்த ஆடி 18ஆம் நாளில் பெண்ணிற்கு தாலி பெருக்கி போடும் நிகழ்வு இன்றும் தொடர்கிறது. இந்த திருவிழா மாதத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை அனைத்து பெண்களுக்கும் பிறந்த நாள்தான். இந்த ஆடி மாதத்தில் செய்யப்படும் விளக்கு பூஜையானது சிறப்பானது. இந்த ஆடி மாதம் பூராவும் பெண்ணுக்குரியதான திருநாளாக கொண்டாடப்படுகிறது. நம்மை சுமக்கின்ற பூமாதேவி இந்த ஆடி மாதத்தில்தான் பிறந்தார்கள் என்பது பெருமைக்குரிய விஷயமாகும். இந்த சிறப்பான ஆடி 18 தினத்தில் பெண்கள் அதிகாலையில் எழுந்து கோலமிட்டு குத்துவிளக்கு ஏற்றி பூஜையின் போது இந்த திருவிழா நாளில் இந்த காவேரி அம்மனை நீங்கள் மனதார நினைத்து வழிபட வேண்டும். இந்த ஆடிப்பெருக்கு பெண்களுக்கு உண்டான திருநாள். பெண்களின் வடிவமாக கொண்டாடப்படும் ஆற்றினை கொண்டாடி வெளிப்படுத்துவதை இந்த ஆடிப்பெருக்காகும்.
புதிதாக திருமணமான மருமகனை அழைத்து வெள்ளிக்கிழமை ஆடியில் ஆடிப்பால் கொடுப்பது வழக்கமாக இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனால் மருமகனுக்கு ஆண்மை பெருகும் என்பது ஒரு ஐதீகம். இந்த பண்டிகை காலத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சளை பூசிக்கொண்டு குளிப்பதால் மாங்கல்ய பலம் அதிகமாக கிடைக்கும். அதேபோன்று ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் ஔவையார் விரதம் கடைபிடிக்கும் வழக்கமும் உண்டு. இதனால் கணவனின் ஆயுள் அதிகமாக நீடிக்கும். இந்த விசேஷ காலங்களில் அம்பாளை வழிபட்டு மங்கள கௌரி விரதம் கடைபிடித்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாக நம் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு திருமணம் செய்தால் அவள் கருவுற்றால் 5வது மாதத்தில் நாம் வளைகாப்பு விழாவை வெகு சிறப்பாக நடத்தி கொடுப்போம். அதுபோல பங்குனி உத்தரத்தில் திருமணம் செய்து கொண்ட நமது அம்மன் போன்ற தெய்வங்கள் 5 மாதங்கள் கழித்து இந்த ஆடிப்பெருக்கு நாளில் வளைகாப்பு நடைபெறுகிறது என்று ஐதீகம் கூறுகிறது. இதுதான் இந்த ஆடிப்பெருக்காகும். இந்த நன்னாளில் நம் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, வளையல், ரவிக்கை வைத்து கொடுத்தால் சகல சௌபாக்கியம் கிடைத்து ஐஸ்வர்யம் பெருகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும். இந்த ஆடிப்பெருக்கு காலத்தில் புதிய ஆடைகள் அணிந்து மற்றும் சர்க்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம், வடகம் நாம் அனைவரும் புனித நதிக்கரைக்கு சென்று அங்குள்ள குடும்பத்தினருடன் இந்த பிரசாதங்களை மனதார உண்டு காவிரி தாயையும் வணங்கிவிட்டு வர வேண்டும். இந்த ஆடிப்பெருக்கு காலத்தில் பெண்கள் மற்றும் பெண் தெய்வங்கள் பலம் ஓங்கி நிற்கும். சந்திரனும் சுக்கிரனும் ஆதிக்கம் செலுத்தும் மாதமாக இந்த மாதம் கருதப்படுகிறது. ஆதலால் மிகுந்த வெப்பத்தை கொடுத்த சூரியன் தாயிடம் சென்று சரணடைகிறார். அதாவது வெப்பத்தை குறித்து கொண்டு வெள்ளத்தை அதிகமாக அளவில் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடிப்பெருக்கு மாதம் கருதப்படுகிறது. இந்த ஆடி காலத்தில் இந்த ஆடி காற்றில் அம்மியே பறக்கும் என்பது பழமொழி. இதில் நாம் எவ்வாறு என்பதை உணர்ந்து தெய்வ வழிபாடு மிக சிறப்பாக செய்ய வேண்டும். இந்த காவிரி தாய்க்கு இந்த நடக்கின்ற பூஜை, இந்த வழிபாடு அனைத்தும் நமக்கு மிகுந்த வரன்களையும் வழங்கும். குழந்தை பேறு, திருமண பேறு கிடைக்கும். சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். இந்த ஆடிப்பெருக்கு காலத்தில் இந்த விழாவை நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமைக்கு உள்ளாகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். அடுத்த காணொளியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.